guys, it's me Dimple. Welcome back to my channel Dimple Swings. So இன்னைக்கும் வீடியோல ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறீங்க. ஒரு black and pink ஷேட்ல ஒரு குர்த்தி ஒன்னு wear பண்ணிருக்கேன். இதுக்கு ஒரு pink and black color ஷாலும் வந்து. So இந்த Dressக்கு எப்படி ஒரு சாமான ஒரு pinky டோன்ல வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். And இந்த வீடியோல வந்து நானும் கொஞ்சம் first time சின்ன டிப்ஸ் and tricks வந்து செய்ய போறேன். நான் ட்ரை பண்ண போறேன். அதை உங்களுக்கு காமிக்கவும் போறேன். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த tricks and ideas வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நான் அதை ட்ரை பண்றனால அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கலாம் அப்படினு பார்க்கறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத கடைசி மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. மேக்கப்புக்கு முதல்ல வந்து நான் ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன் ஃபேஸை. அண்ட் நான் இப்போ லிப் பாம் பூசிட்டு அப்படியே லிப் பாம் பூசிட்டு அப்படியே என்னோடய மேக்கப்பை நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து ஹாலிடேயில் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. போகிற டிப்ஸில் வந்து என்னோட நெத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய நெத்தி தான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு என்னோட நெத்தி வந்து பெரிய நெத்தி. அண்ட் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஏர் ஃபால்ஸ் ஆகுறதுனால கொஞ்சம் லைட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற முடியும் வந்து கொட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நடக்கும். ஒரு டைமில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த இடம்லாம் க்ரோத் ஆகிருக்கும். ஒரு டைமில் வந்து முடி வந்து கொட்ட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொட்டுற சீசனாக இருக்குது. அதனால என்னோட இந்த மேக்கப்பில் வந்து எப்படி நான் இப்படி பெரிய நெத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணலாம். அண்ட் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு ஏர் ஸ்டைல் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதை நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால நான் இப்போ இப்படியே வச்சிருக்கிறேன், அதை காமிக்கிறதுக்கு ஈஸி அப்படிங்கிறனால. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் பண்ண போகிற இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு ப்ரைமருக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறது எலோவேரா ஜெல். இதுதான் நான் ப்ரைமருக்கு பதிலாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமர் இல்லை அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் இதை வந்து இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எலோவேரா ஜெல்லை. இப்படி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு மஸ்காராவோட அந்த டியூப்பில் வர அந்த ப்ரஷ்ஷை தான் நான் வந்து ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து செப்ரேட்டாக நம்ம வாங்கணும்னு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி வீச போகிற மஸ்காராவோட இந்த ப்ரஷஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நான் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். மிஸ்ரோஸோட ஆயில் ஃப்ரீ கன்சீலர் தான். லைட்டாக தான், எனக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட் டச்சப் தான் பண்ண போகிறேன். பட் நல்லா ஒரு பிங்கி டவுனில் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ ஃபைனலாக வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஐப்ரோஸில் லைட்டாக மிஸ்டேக் விட்டாலும் பிரச்சனை இல்லை. கன்சீல் பண்ணும்போது அது லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்துருக்கு. கன்சீலருக்கு பதிலான ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான் ரெட் கலர் லிப்ஸ்டிக்ஸ், இல்லாட்டி கொஞ்சம் லைட் மெரூன் அண்ட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். மேலே அகைன் கம்ஃபர்ட் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். சி இல்லாட்டி நாங்கள் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ இதுக்கு மேலே போடும்போது ரெண்டுமே ப்ரஷ்ஷில் வந்து பிளெண்ட் ஆகி இந்த பிங்க் கலர் இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது மேக்கப்புக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக திரும்ப நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி கலைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பவுடர் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வெளியே அகைன் நம்ம கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது.
ஸோ இந்த செட்டில் இருக்கிற இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள், என்னோட பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கின ப்ரஷ். ஸோ இது கொஞ்சம் ஈஸி பிளெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ்ஷில். ஸோ நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பிளெண்டிங். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பிளெண்ட் பண்ணாமல் விடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மேக்கப் வந்து பார்க்கும்போதே தெரியும் கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ பிளெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் லாங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் ஃபேஸில் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் ஒன்று கொடுக்கும் ஃபைனலாக. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு டைம் எடுத்து ஓகே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கே விளங்கமாக இருக்கும். நான் என்னோட அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டது கவரேஜுக்காக கன்சீலராக யூஸ் பண்ணது வந்து விளங்கவே இல்லை. லைட்டாக எனக்கு வந்து விளங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கேமக்கு தான் அப்படி விளங்கிட்டு, பட் கண்ணாடியில் அப்படி விளங்கலை. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு. ஸோ என்னோட கை கலருக்கும் ஃபேஸுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோடய நெத்தி வந்து நல்லா பெரிய நெத்தி. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி என்னோடய நெத்தியோட சைஸை வந்து கம்மியாக காமிக்க போகிறேன். பார்த்தி நோஸையும் வந்து நான் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நான் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கும் நான் இந்த ப்ரஷ் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நான் ஸ்பஞ்சாலையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. பட் மற்ற இடங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சா தான் மற்ற இடங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகி தெரிய வேண்டிய இடங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும். ஸோ ஓகே, நம்ம நல்லாவே செட்டில் பண்ணியாச்சு. ஹைலைட்டையும் கான்டூரையும் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லைட்டாக நம்ம வந்து பேபி பவுடரையும் யூஸ் பண்ண போகிறோம், கம்ஃபர்ட் பவுடர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேடோஸ்க்கு போகலாம். ஸோ ஐ ஷேடோஸ்க்காக நாங்கள் 2 ப்ரஷ் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிளெண்டிங்க்கு, இன்னொன்று வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று. ஸோ இந்த டவுன் லிப்ஸ்டிக் வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நைஸ் லிப்ஸ்டிக் நல்லா இருக்குது, நல்லா சூட் ஆகுது. நான் இப்படி ஒரு பிங்க் டவுனோட தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஏர் பண்ணுறதுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிங்கி டவுன் ஒன்று வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல அழகான டவுன் ஒன்று வந்து
வந்திருக்கு. ஏர் வந்து நான் லைட்டாக நான் அயர்ன் பண்ணி லூஸாகவே விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னோட வந்து ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பெருசு. அதை வந்து எப்படி இந்த மாதிரியான நெத்தி இருக்கிறவங்க வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னா, சைட் ஷேப்பில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏர் டூ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அந்த நெத்தி பெருசு அப்படிங்கிறத காமிச்சிக்காது. அண்ட் சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அண்ட் இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது, அது நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை நான் பண்ணியே காமிக்கிறேன். வேறு மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான லுக்ஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி அதை வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 நன்றி. மறக்காமல் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரதுக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் வந்து நான் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை.